இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அவருக்கு கொடியேற்றி நவநாளை நாம் எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புகிற வேளையில், கடந்த ஆண்டு முழுவதும் இந்த கோடி அற்புதர் வழியாக பல நன்மைகளையும் அருள் நலங்களையும் நாம் நிறைவாக மகிழ்வாக பெற்றிருக்கிறோம். எனவே அந்த புனிதருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிப்பதோடு வரக்கூடிய இந்த புதிய ஆண்டிலும் தொடர்ந்து அவருடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில்தான் நம்முடைய பங்கு தந்தை இன்னும் இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை நாம் எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நவநாளில் இந்த இறைவார்த்தை மற்றும் நம்முடைய புனிதர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? பொதுவாக இந்த கோடி அற்புதரை பற்றி சொல்லுகிற போது ஏராளமான அவருடைய மன்றாட்டு மாலையை நாம் சொன்னால் தெரியும். பல அடைமொழிகளை அவருக்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இறையேசுவை நிறையன்பு செய்த புனித அந்தோணியார், அல்லல் படுவோருக்கு ஆறுதலானவர், வியாதிகாரர்களை குணமாக்குகிறவர், நல்ல வரன் வேண்டி வருகிறவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பவர், மழலை செல்வங்களை தருபவர் என்று நாம் நீண்ட பட்டியலை சொல்லுகிற பொழுது அதிலே அந்தோணியார் அப்படின்னு சொன்னாரே ரொம்ப ஸ்பெஷல் ஒன்று. அது என்னது? அதுக்கு தான் நம்ம அடிக்கடி போவோம். எதுக்கு? அவர் என்ன இன்வெஸ்டிகேஷன் பியூரோ வச்சுருக்கார், துளக்கி கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடியவர். அதனால் அதிகமாக காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்பவரான புனித அந்தோணியார்னு நம்ம சொல்கிறோம். அது பெரிய டவுனாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் வீட்டில் ஒன்று காணோம் அப்படின்னா உடனே யாரை கூப்பிடுவாங்க? அந்தோணியாரை கூப்பிடுவாங்க. அதே போல் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து அது நிறைய அனுபவத்தை கூட நான் பெற்றிருக்கிறோம். வீட்டில் ரூமில் தான் இருக்கும், ஆனால் கண் எதிரில் இருந்தாலும் நமக்கு கிடைக்காது. அப்புறம் திடீர்னு கோபத்தில் என்ன அந்தோணியாரே அப்படின்னு கேட்டு பார்த்தா அது கண் முன்னாலேயே நிற்கும். அது உண்மைதான், மறுக்க முடியாத ஒன்று. ஏதோ இந்த உலகத்தில் அழிந்து போன பொருட்களை மட்டுமே கண்டுபிடித்து கொடுக்கக்கூடியவர் இந்த கோடி அற்புதர் அல்ல. இன்றைக்கு நம்மிடம் தொலைந்து போன நம்முடைய இறை நம்பிக்கை, இறை வார்த்தையின் மீது விசுவாசம், அடுத்த அயலான் மீது விசுவாசம் அல்லது அன்பு, நம்பிக்கை வாழ்வு, விசுவாச வாழ்வு, இது எல்லாமே இன்றைக்கு நாம் தொலைத்து பரிதவித்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய இந்த நவநாளின் சிந்தனையாக நம்மிடம் தொலைந்து போன இறை பற்று, இறை வார்த்தையின் மீது ஆர்வம், அயலார் மீது அன்பு, மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மை, இந்த நல்ல குணங்களை இவர் மீண்டுமாக நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரையை வைத்துத்தான் இந்த நவநாளிலே சிந்திக்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அது கிராமத்திலே அந்த தாய் ஒரு விதவை, சில இளம் வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய ஒரே மகனை எப்படியெல்லாம் அவனை உருவாக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அவனை உருவாக்கி வருகிறார். பால பருவம், பள்ளி பருவம் எல்லாம் மிக சிறப்பாக அமைந்தது. ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருவது, திருப்பலியிலே பங்கெடுப்பது, இறை வார்த்தையை வாசிப்பது, எல்லாருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவது போன்ற எல்லா குணங்களிலும் அந்த சிறுவன் சிறப்பாக இருந்தான். அந்த தாய்க்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. ஊரார் எல்லாம் அவரை போற்ற ஆரம்பித்தார்கள். பரவாயில்ல, அந்த அம்மா விதவையாக இருந்தாலும் கூட தன் மகனை சிறப்பாக வளர்த்திருக்கிறார் என்ற ஒரு நல்ல பெயர். ஆனால் யாருடைய கண்ணு பட்டதோ தெரியல, காலம் உருண்டோடியது. கல்லூரிக்கு போக ஆரம்பித்தான். கல்லூரி சென்ற உடனே அவனுடைய நண்பர் வட்டாரம் அதிகமாக பெருக ஆரம்பிக்கிறது. தேவையில்லாத தீய குணங்கள் அவனுக்குள் வர ஆரம்பித்தன. அதுவரை ஆலயம் என்று அன்றாடம் சென்றவன் அவ்வப்போது ஆலயத்திற்கு போகக்கூடியவனாக மாறினான். ஆண்டுக்கு ஒரு முறை போகக்கூடியவனாக மாறினான். இப்படி மகனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம். அது மட்டுமல்ல, தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் எல்லாமே அவனுக்குள் புகுந்தது. இதை பார்த்து அந்த தாய் மிக வேதனைப்பட்டாள். எந்த ஊர் மக்கள் எல்லாம் இவரை மகனை வைத்து இவரை போற்றினார்களோ தூற்ற ஆரம்பித்தார்கள். செய்வது அறியாத அந்த தாய்
ஒரு நாள் ஓடி சென்று கோடி அற்புதருடைய பாதத்தில் விழுகிறார். அற்புதரே அந்தோணியாரே, காணாமல் போன பொருளை எல்லாம் கண்டு கொடுக்கக்கூடியவர் தான் நீர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நான் தொலைத்தது அழிந்து போகக்கூடிய பொருள் அல்ல, என் மகனுடைய ஆன்மா. எப்படியாவது அவனை நீ மீட்டு தர வேண்டும். அவனிடமிருந்து அந்த இறை பற்று, நம்பிக்கை, விசுவாசம் இன்றைக்கு எல்லாமே காணாமல் போயிருக்கிறது. நீங்கள் தான் அவனை பார்க்கணும்னு சொல்லி அந்த தாய் உருக்கமாக வேண்டினார்கள். கோடி அற்புதர், பல நன்மைகளை செய்யக்கூடிய அந்த நல்ல புனிதர், நாவன்மை மிக்கவர், அழியா நாவினை கொண்டவர், அற்புதமாக அந்த தாய்க்கு அருள் பாவிக்கிறார் தன்னுடைய பரிந்துரையால். அந்த மகனுடைய வாழ்க்கையில் மனமாற்றம், மீண்டுமாக அவனிடம் தொலைந்து போன அந்த இறை நம்பிக்கை, விசுவாசம், இறை வார்த்தையின் மீது ஆர்வம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கப்பெற்று ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பித்தானாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கோடி அற்புதரை யார் யாரெல்லாம் தஞ்சம் என்று நம்பி வந்து எல்லா விதமான வேண்டுதலை வைக்கிறோமோ அவர் எல்லாவற்றையும் நமக்கு பெற்று தருவார். எனவே இன்றைய ஒரு வல்லமை ஆற்றல் இவருக்கு எங்கிருந்து வந்தது? அந்த சீக்ரெட் என்ன? இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்தபடியாக யாருக்கு அதிகமான கோயில் இருக்குது, ஆலயம் இருக்குது? அன்னை மரியாளுடைய பெயரில் பாதுகாப்பில் இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில் யார் என்று சொன்னால் இன்றைக்கு கோடி அற்புதர் அந்தோணியார். எந்த இந்து மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பிற மதத்தவராக இருந்தாலும் மாதாவுக்கு அடுத்ததாக அந்தோணியாரை கண்டிப்பாக தெரியாத நபர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. இதெல்லாம் எப்படி, ஏன் என்ற கேள்விகளை நாம் எழுப்பினோம் என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் அவருடைய சுரூபத்தை பார்த்தாலே தெரியும். அந்தோணியார் சுரூபத்தில் என்ன ஸ்பெஷல்? குழந்தை இயேசு, அப்புறம் இறை வார்த்தை, பைபிள். அப்போது அவருடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே எத்தனையோ முறை அவருடைய வாழ்க்கை வரலாறையெல்லாம் நாம் கேட்டிருப்போம். எனவே அதனுள் செல்ல நான் விரும்பவில்லை. எனவே சிறு வயதிலிருந்தே மிக ஆர்வமாக இறை பற்றும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொண்ட அந்த புனித மிக சிறப்பாக தன் வாழ்நாள் முழுவதும் அதை மிக தெளிவாக கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தையை வாசித்தது வெறும் வாய் வார்த்தைக்கு அல்ல, வாழ்வாக்குவதிலே மிக முனைப்போடு இருந்தார். அதுதான் இந்த புனிதருடைய மேன்மையான சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிக்கின்ற போது அந்த இறை வார்த்தையை வைத்து வாசிக்கின்றார். அவருடைய புதுமைகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மழலையாக அவருடைய கரங்களில் தவழ்கிறதைத்தான் அவருடைய அந்த சுருவம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற அந்த ஒரு வார்த்தை இவருடைய வாழ்வில் அற்புதமாக நடந்தேறியது. தன் வாழ்வை இறை வார்த்தையிலே மிக ஆழமாக சிந்தித்து அதை வாசித்ததோடு அல்லாது வாழ்வாக்கியதால் மனம் மகிழ்ந்த ஆண்டவர் இயேசு அற்புதமாக அவருடைய கரங்களிலே மழலையாக தவழுகிறார். எனவே எல்லா அருள் வரங்களையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல், சக்தி இறை வார்த்தையிலும் இறைமகன் இயேசுவினுடைய வல்லமையாலும் இந்த புனிதருக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அத்தகைய வல்லமை மிக்க அந்த இறை வார்த்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் இன்றைக்கு நாம் எந்த அளவு பாதுகாத்து வைத்திருக்கிறோம்? அவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையால் தான் நமக்கு பல சங்கடங்கள் வருகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அரசராகவும் முதல் நூலிலிருந்து இறைவாக்கினர் எலியா அவருடைய அற்புதமான ஆன்மீகம், நேற்று கூட நம்முடைய அருட்தந்தை அவர்கள் எலியாவினுடைய ஜெப வாழ்வு மிக எப்படிப்பட்டதாக இருந்தது, அப்படிப்பட்ட அந்த ஜெப வாழ்வை நாமும் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபம் என்கின்ற சாவியினால் ஒவ்வொரு நாளும் திறக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் மூட வேண்டும் என்று நல்ல ஒரு சிந்தனையை அருட்தந்தை அவர்கள் நேற்று நமக்கு கொடுத்தார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, பேக்ரவுண்ட், எதற்காக இத்தகைய ஒரு வறட்சி, எப்படி இவ்வளவு ஒரு அற்புதம் இன்றைய முதல் வாசகத்தில் நடந்தது என்பதை பார்க்கிற போது இஸ்ராயல் மக்கள் யாவே இறைவனை விட்டு அந்த பாகால் என்கின்ற பொய் தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள்.
கடவுளுடைய கோபம் அவர்கள் மீது வருகிறது. எனவே தான் அங்கே பஞ்சம் நிலவ வேண்டும் என்று இறைவாக்கினர் எலியா சபிக்கிறார். அப்பொழுது அந்த நாடே பஞ்சத்திலே எந்தவித மழையும் இல்லாமல் மக்கள் வாடி வதங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இறைவாக்கினர் எலியாவை, நீ கார்மேல் மலைக்கு சென்று அந்த பொய் தெய்வங்களை எல்லாம் என் முன்னால் அதை ஒழித்து கட்டு என்று அந்த இறைவாக்கினருக்கு சொல்கிறார். அதே போல் அந்த கதை நமக்கு அழகாக தெரியும். 450 இறைவாக்கினர்களை தனி மனிதனாக என்று கொன்று குவித்து அந்த பாகால் தெய்வத்தையும் பொய் இறைவாக்கினர்களையும் அழிக்கிறார். அப்போது ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு மீண்டுமாக அந்த மக்களுக்கும் அந்த நம்பிக்கை விசுவாசம் பிறக்கிறது. கடவுள் மகிழ்கிறார். எனவேதான் அவருடைய ஆசீர்வாதமாக கொடுமையான பஞ்சம் நிலவிய அந்த ஒரு சூழ்நிலையிலே நீ போய் ஜெபி, இப்பொழுது மழை உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அப்பொழுது இறைவாக்கினர் எலியா மலையிலே ஏறி ஜெபிக்கின்றார். ஒரு முறை அல்ல, 7 முறை தன்னுடைய பணியாளனை அனுப்பி அங்கே ஏதாவது நடக்குதா பாரு, கடல்லேருந்து மேகம் உருவாகுதா பாரு. ஒவ்வொரு முறையும் ஓடி ஓடி போய் பார்த்துட்டு வரார். ஒன்றும் நடக்கலை. ஆனால் இறைவாக்கினர் எலியா விரக்தி அடையவில்லை. இல்லை, இன்னும் நீ ஒரு முறை போய் பார் என்று சொல்கிற போது 7வது முறை போய் பார்க்கிறார். அந்த கடலிலிருந்து ஒரு கையளவு, மனிதனுடைய உள்ளங்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கையளவு மேகம் மேலே எழுந்து வருது. இன்னைக்கு பயங்கர கருமேகம் வந்தாலும் காத்தோட காற்று அடிச்சிட்டு போகுது, மழை வர்றதே இல்லை. இன்னைக்கு வானிலை என்னென்னவோ நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள், ஆனால் ஒன்றும் வருவதாக தெரியவில்லை. ஆனால் கையளவு மேகம் இது என்ன நமக்கு நடைய கொடுக்க போகிறது என்ற அவநம்பிக்கை அவரிடம் வரவில்லை. இறைவாக்கினர் எலியா நம்பினார். கடவுளுடைய மேலான வல்லமையின் மீது, ஆற்றலின் மீது நம்பிக்கை கொண்டவர். உடனடியாக ஆக்காப்பு மன்னனை பார்த்து சொல்கிறார், நீ உன் தேரை பூட்டி கொண்டு உன்னுடைய இல்லிடத்துக்கு ஓடிப்போ, ஏனென்றால் கடுமையான மழை வர இருக்கிறது என்று எச்சரிக்கிறார். ஆக்காப்பு மன்னனும் போகிறான். கையளவு மேகம் எழுந்து கனத்த மழையை கொடுத்து அந்த நாடே வளமையும் மகிழ்ச்சியும் அடைந்தது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. எனவே யார் ஒருவர் அந்த இறைவன் மீது நம்பிக்கையும் இறைவார்த்தையின் மீது நம்பிக்கையும் விசுவாச வாழ்வையும் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா அருள் வரமும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த ஜெபத்தை பற்றி சொல்லுகிற போது பல நேரத்தில் நாம் அந்த ஜெபத்திலே மிக உறுதியாக இருக்க வேண்டும். அதை மிக இறைவாக்கினர் எலியா தெளிவுபடுத்துகிறார். ஒரு முறை அல்ல, 7 முறை. ஒன்றுமே அங்கே சைன் கொடுக்கப்படவே கிடையாது. ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த சைன் ரொம்ப சின்னது தான். பல நேரத்தில் கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ் மே கம் வித் ஸ்மால் சைன். நாம் வேண்டி 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 எதுவுமே கிடைக்கலன்னு விரக்தியாக இருப்போம். ஆனால் எந்த ஒரு அடையாளமும் கடவுள் கொடுக்காமல் இருக்கிறாரு, என்னுடைய ஜெபத்தில் உறுதி இல்லையே ஏன் என்ற கேள்வியை எழுப்பாமல் அவர் மீது தொடர்ந்து நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் அபரிமிதமான ஆசீர்வாதம், கையளவு மேகம் கனமழை கொடுத்தது போல அந்த கர்த்தர் இறைவன் நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். செய்ய வேண்டியது ஜெப ஜீவியத்திலே இறுதி வரை உறுதியோடு இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. அதே வேளையிலே நற்செய்திக்கு வருகிற போது நம்முடைய ஜெப வாழ்க்கை நமக்கும் இறைவனுக்குமான அந்த உறவை மட்டும் சரி செய்வது கிடையாது. நம்மோடு உள்ள அயலானை, அருகில் இருப்பவனை நான் நேசிக்கிறேன் அல்லது ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அருகில் இருப்பவனை நேசிக்கவில்லை என்றால் நாம் எல்லாருமே பொய்யர்கள் என்று பவுலடியார் சொல்வார். எனவே நம் கண்முன் இருக்கிற உறவுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கான கால அவகாசமும் இந்த நவநாட்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. எப்படி முதல் வாசகத்திலே கடவுளோடு உள்ள அந்த உறவை முறித்து கொண்ட இஸ்ராயல் மக்கள் மன வருத்தப்பட்டு ரிப்பெண்டன்ஸ் மீண்டும் கடவுளோடு இணைகிறார்கள். ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பாக கடவுளுக்கும் நமக்குமான உறவு, நமக்கும் அயலானுக்குமான உள்ள அந்த உறவை நாம் சரி செய்தால் மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மை வந்து அடையும். இல்லை என்றால் கண்டிப்பாக அங்கே ஒரு பிளாக்கேஜ் இருந்து நம்ம இடத்துல எதுவுமே வராது. இறைவன் அருள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார், அதை பெறுவதற்கான மனநிலை நம்மிடம் இல்லை. எனவே தான் அவர் சொல்றார், உன் காணிக்கையை கொண்டு வருகிற பொழுது
மனத்தாங்கள் இருப்பதாக நினைவுற்றால் அங்கேயே வைத்து உறவை சரிப்படுத்து என்று நற்செய்தியிலே தெளிவுபடுத்துகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த நவநாளில் கோடி அற்புத புனித அந்தோணியாரை பற்றி நாம் மிக ஆழமாக அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். காணாமல் போன பொருட்களை கண்டு கொடுப்பவர் அல்ல, தொலைந்து போன நம்முடைய இறை நம்பிக்கை, இறை வார்த்தையின் மீது உள்ள ஆர்வம், விசுவாச வாழ்வு, அயலான் மீது உள்ள அந்த அன்பை நாம் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். அவர் அதனால்தான் அத்தகைய ஆற்றலை உள்ளவராக இருக்கிறார். அவரை போல நாமும் மாற வேண்டும். அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை நமக்கு ஒரு தூண்டாக இருக்கிறது. இறைவாக்கின எலியாவாக இருந்தாலும் சரி, கோடி அற்புதராக இருந்தாலும் இவர்களெல்லாம் இத்தகைய வல்லமையை செய்த சாதாரண மனிதர்கள். அவர்களால் அது முடிந்தது என்றால் ஏன் நம்மால் முடியாது? நாம் அவரை போல மாற வேண்டும் என்றால் அவருடைய பரிந்துரைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கோடி அற்புதரே, எங்கள் உள்ளத்திலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அல்லது நாங்கள் தொலைத்து போன எங்களுடைய விசுவாச வாழ்வு, இந்த இறை வார்த்தையின் மீதான நம்பிக்கை, எங்களுடைய அயலாரோடு உள்ள அந்த உறவை நாங்கள் மீண்டுமாக இந்த நவநாட்களிலே கண்டுபிடித்து வருகிற உம்முடைய விழாவை அதே அன்பு பரஸ்பர உறவில் சிறப்பாக நாங்கள் கொண்டாடி ஆண்டவருடைய ஆசிரை அபரிவிதமாக பெற வேண்டிய அருளை தர தொடர்ந்து இந்த திருப்பலியிலே அவருடைய பரிந்துரைக்காக ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.